வணக்கம் மாணவர்களே. வசந்தம் தொலைக்காட்சியின் வித்யா வசந்தம் கல்வி நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தரம் 7 கணித பாடத்திலே அட்சர கணித கோவைகள் தொடர்பாக நாங்கள் கற்கின்றோம். அந்த வகையிலே இந்த அட்சர கணித கோவைகள் என்ற பாடத்திலே நாங்கள் என்னென்ன விடயங்களை இன்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் என்பதை முதலிலே பார்ப்போம். அந்த வகையிலே இன்று நாங்கள் முதலாவதாக அட்சர கணித கோவைகளை எவ்வாறு உருவாக்குவது. ஏற்கனவே நீங்கள் 6ஆம் வகுப்பிலே இந்த அட்சர கணித உறுப்புகள் தொடர்பாக கற்றிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று நாங்கள் அட்சர கணித கோவைகளை முதலில் எவ்வாறு உருவாக்கலாம் என்று காண இருக்கின்றோம். அடுத்ததாக அட்சர கணித கோவைகளை எவ்வாறு சுருக்குவது, எந்த விதிகளுக்கு அமைய எந்த பண்புகளுக்கு அமைய அவற்றை சுருக்கலாம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இறுதியாக இந்த அட்சர கணித உறுப்புகளுக்காக பிரதியிட்டு இந்த அட்சர கணித கோவைகளின் பெருமானங்களை காண இருக்கின்றோம். இந்த 3 விடயங்களையும் நாங்கள் இன்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக எவ்வாறு ஒரு அட்சர கணித கோவையை உருவாக்கலாம். அட்சர கணித கோவையை உருவாக்குவதற்கு முதல் இந்த அட்சரங்கள் எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த தெரியா கணியம் என்ற விஷயத்தை நாங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெரியா கணியங்கள் தான் இந்த அட்சர கணித கோவையில் முக்கிய இடம் பெறுகின்றன. தெரியா கணியம் என்றால் என்ன என்று முதலில் பார்ப்போம். இங்கே ஏதாவது ஒரு எங்களுக்கு நீங்கள் பார்ப்பீர்கள், ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாத விஷயத்தை, ஒரு தெரியாத எண்ணை, தெரியாத ஒரு தொகையை எங்களால் கூற முடியாது. அப்படியான ஒரு தெரியாத ஒரு பெருமானத்தை தான் நாங்கள் தெரியாக்கணியம் என்று சொல்கின்றோம். இங்கே பாருங்கள், மாறா பெருமானம் ஒன்றை ஓர் எண் பெருமானத்தினால் குறித்துக் கொள்ள முடியாத சந்தர்ப்பமாக இருந்தால் அந்த எண் பெருமானத்தை தான் நாங்கள் தெரியாக்கணியம் என்று சொல்கின்றோம். தெரியாதவங்களுக்கு உதாரணமாடுங்கள், ஒரு பேருந்தில் அல்லது ஒரு தொடர் உந்து எடுப்போம். ஒரு ட்ரெயின், ஒரு தொடர் உந்தில் எத்தனை பேர் போகிறார்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களாலையும் சொல்ல முடியாது, என்ஜின் டிரைவராலையும் சொல்ல முடியாது. ஏன்? அது தெரியாது. இதுதான் தெரியாக்கணியம். அதே போன்று ஒரு பாடசாலை பேருந்தில் எத்தனை மாணவர்கள் வருகின்றார்கள் சொல்ல முடியாது, தெரியாது, தெரியாக்கணியம். இப்படியான பெருமானங்களை தான் நாங்கள் தெரியாக்கணியம் என்று சொல்றோம். அதே போல மாறி என்ற ஒரு வகை இருக்கின்றது. மாறக்கூடிய பெருமானம். இன்று பாடசாலையில் உங்கள் வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருந்தார்கள், நேற்று எத்தனை பேர் இருந்தார்கள், முந்த நாள் எத்தனை பேர் இருந்தார்கள், ஒரே பெருமானம் உள்ள மாணவர்கள் இருந்திருந்தார்களா? இல்லை. இது உங்கள் வகுப்பறைக்கு வருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒரு மாறிக்கொண்டிருக்க பெருமானமாக இருக்கின்றது. இதுதான் அந்த மாறி. ஆகவே ஏதாவது ஒரு பெருமானம் நிலையான பெருமானமாக இல்லாது தொடர்ச்சியாக வேறுபடுகின்ற மாறுகின்ற ஒரு பெருமானமாக அமையுமா இருந்தால் அதை நாங்கள் மாறி என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த 2 விஷயங்களையும் தான் இந்த நாங்கள் அட்சர கணித கோவையில் உட்படுத்த போகின்றோம். இந்த மாறிகளையும் இந்த தெரியாக்கணியங்களையும் குறிப்பிடுவதற்காக நாங்கள் ஆங்கில சிற்றெழுத்துக்களை பயன்படுத்துகின்றோம். ABCD, XYZ, PQR, LMN இவ்வாறாக ஆங்கில சிற்றெழுத்துக்களை நாங்கள் இந்த தெரியாக்கணியங்களாக அல்லது மாறிகளுக்காக பயன்படுத்துகிறோம். இந்த விஷயத்தில் நீங்கள் கொண்டு கருத்து கொள்ள வேண்டும். இந்த சிற்றெழுத்துக்களை பயன்படுத்தும் போது ஓவை பயன்படுத்தி தவித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஓ எங்களது எண்கணிதத்தில் 0. எனவே அதில் ஒரு தடுமாற்றம் ஏற்படாத இருப்பதற்காக ஓ, ஐ போன்ற எழுத்துக்களை நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இனி நாங்கள் அட்சர கணித கோவைகளை உருவாக்குவதற்கு வருவோம். இங்கே பாருங்கள், ஒரு உதாரணத்தில் பாடசாலை பேருந்தொன்றில் பயணித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களில் 9 பேர் ஒரு பாடசாலை அருகில் இறங்கினர். பாடசாலை அந்த பஸ்ல பேருந்தில் சென்று கொண்டிருக்கிற மாணவர்கள் உங்களுக்கு தெரியாது, எத்தனை பேர் என்று தெரியாது. நாங்கள் அதே தெரியாக்கணியம் எடுத்துக்கொண்டு கோவை உருவாக்குவோம். அந்த பாடசாலை பஸ்ல போய் கொண்டிருக்கிறார்கள், தெரியாது, எக்ஸ். தெரியாது என்றால் எக்ஸ், ஏ, பி. நீங்கள் எதையும் கருத்தில் கொள்ளலாம். அந்த வகையிலே போய்கொண்டிருக்கிற எக்ஸ் 9 பேர் பாடசாலை இறங்கிட்டார்கள். இறங்கி இருந்தால் அங்க வருகை தந்தவர்கள் எண்ணிக்கை, அந்த பயணித்தவர்கள் எண்ணிக்கை குறைய போகும். ஆகவே இறங்கியவர்களின் எண்ணிக்கை போக எஞ்சி இருப்பவர்கள் எண்ணிக்கை, எஞ்சி இருப்பவர்கள் இப்போது குறைந்திருக்கும். எவ்வாறு குறைந்திருக்கும்? எக்ஸ் இருந்தது, 9 இறங்கிட்டு, ஆகவே கழிக்க வேண்டும், எக்ஸ் ஆய 9. இது ஒரு அட்சர கணித கோவை, எளிமையான ஒரு அட்சர கணித கோவை நீங்கள் இப்போ உருவாக்கிட்டீர்கள்.
இதே போன்று வேற ஒரு உதாரணத்தை எடுப்போம். ஒரு எண்ணின் 3 மடங்கிலும் 10 ரூபாயின் 3 மடங்கு எவ்வளவு? 30 ரூபாய். அதே போல இங்கேயும் ஒரு எண்ணின் 3 மடங்கு என்று சொல்லும் போது நாங்கள் அதை 3ஆல் பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு கொள்ளுங்கள். அடுத்ததாக 3 மடங்கிலும் 10 கூடிய எண்ணை அட்சர கணித கோவையாக எழுதுகிறேன். 3 மடங்கிலும் 10 கூடிய எண்ணை நீங்கள் அட்சர கணித கோவையாக எழுத வேண்டும். ஆகவே அந்த எண்ணை நாங்கள் எக்ஸ் எடுப்போம். உங்களுக்கு தெரியாதது எக்ஸ் எடுப்போம். அவ்வெண்ணின் 3 மடங்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 10 3 மடங்கு 30. அவை எக்ஸின் 3 மடங்கு 3x. 3ஆல் பெருக்குங்கள். 3x 3 தர x. இந்த அட்சர கணித கோவைகளை எழுதும் போது தர என்ற அந்த குறியீடுகளை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சரியோ? அடுத்ததாக 3 மடங்கிலும் 10 கூடிய. இது 3 மடங்கு, இது 3 மடங்கிலும் 10 கூடிய. 10 கூடியது என்று சொன்னால் 10ஐ கூட்டுகின்றோம். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்திலே முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். குணகம். அட்சர கணித உறுப்பு எதால பெருக்கப்படுதோ அதுதான் அந்த அட்சர கணித உறுப்பின் குணகமாக கொள்ளப்படுகின்றது. இங்கே 3x10 என்ற அட்சர கணித கோவையிலே 3 என்பது எக்ஸினது குணகம். எக்ஸினது குணகம் 3. இது ஒரு முழு எண்ணா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு அரை எக்ஸ் என்றால் எக்ஸினது குணகம் அரை. கால் எக்ஸ் என்று சொன்னால் எக்ஸினது குணகம் 4/1. இவ்வாறாக குணகங்களையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த விஷயம், உங்களது பயிற்சி புத்தகத்திலே பாருங்கள். 12 பயிற்சி நீங்கள் பாடநூல் உங்கள் கைவசம் இருக்கும். உடனே எடுத்து இந்த பாடநூலில் உங்கள் பாடநூலில் இந்த 12 பயிற்சியை பாருங்கள். இந்த ஒரு வினா அங்கே இருக்கின்றது, உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கின்றது. என்ன? ஓர் ஆப்பிளின் விலை ரூபாய் எனக்கொண்டு அவ்வாறான 5 ஆப்பிள்களின் விலைக்கான கோவை ஒன்றை எழுது. விலை என்ன? ஒரு ஆப்பிள் 10 ரூபாய். சும்மா யோசிங்க, ஒரு ஆப்பிள் 10 ரூபாய். அவன் 5 ஆப்பிளோட விலை பார்க்க என்ன செய்வீங்க? 10 5ஆல பெருக்குவீங்க. அதே தான் இங்கேயும் செய்யுங்கள். ஏஐ 5ஆல பெருக்கும் போது அது 5a என வரும். அதிலே இன்னும் ஒரு வினா இருக்குது. அந்த வினாவிலே இன்னொரு வினா இருக்குது பாருங்கள். ஒரு அன்னாசி பழத்தின் விலை, இதோட தொடர்பட்ட வினா. ஒரு அன்னாசி பழத்தின் விலை 5 ஆப்பிள்களின் விலையிலும் 10 ரூபாயினால் கூடியது. ஒரு அன்னாசி பழத்தின் விலை 5 ஆப்பிள்களின் விலையிலும் 10 ரூபாவால் கூடியது. நாங்கள் ஏற்கனவே 5 ஆப்பிள்கள் விலை எடுத்திருக்கிறோம். 5a. இதை விட ஒரு 10 ரூபாய் கூட. என்ன கோவை வரும்? மாணவர்களே, இங்க வர போற கோவை 5a சக 10. எனவே நீங்கள் இப்போது அட்சர கணித கோவைகளை உருவாக்க தொடங்கிவிட்டீர்கள். இதுதான் அட்சர கணித கோவைகளின் உருவாக்கம். அடுத்தது இந்த வினாவை பாருங்கள். உங்கள் பயிற்சி புத்தகத்திலே 12 பயிற்சி எடுத்து பாருங்கள். அதில் எப்படி ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது. அதாவது தரப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் அட்சர கணித கோவையை நீங்கள் உருவாக்க வேண்டும். இப்படி வினாக்கள் கணக்கு இருக்கின்ற உங்கள் புத்தகத்தில். இதில் ஒன்று நான் எடுத்துருந்து, ஓரெண்ணின் பெருமானம் ஏயினால் குறிக்கப்பட்டுள்ளது. அவ்வெண்ணின் அரை மடங்கிலும் 4 கூடிய எண் யாது? அரை மடங்கிலும் 2 மடங்கு என்றால் 2a. அரை a என்று சொன்னால் என்ன? இப்ப 10 ரூபாயின் அரைவாசி என்றால் நீங்க என்ன செய்றீங்க? 10 ரூபாய் 2ஆல பிரிக்கிறீங்க, 5 ரூபாய். ஏயின் அரைவாசி என்ன? ஏயின் 2ஆல பிரித்தல். ஏயின் அரைவாசி அரை சக 4. ஏயின் 2 சக 4. இன்னொரு வினாவை பாருங்கள், அதே பயிற்சியில் இருக்கின்ற அடுத்த 2வது வினா. ஓர் உணவகத்தில் பானின் விலை ரூபாய் பி. கால் பானின் விலை 30 ரூபாய். கால் பங்கு பானின் விலை 30 ரூபாய். சாரி, கால் பங்கு பானும் 30 ரூபாய் பெறுமதி உடைய பருப்பு கறியும் உண்டு ஒருவர். அந்த வகையிலே ஒரு உணவகத்தில் ஒரு பானின் விலை பி ரூபாய், கால் பானும் 30 ரூபாய் பெறுமதி உடைய பருப்பு கறியும். பான்ல கால் பங்கும் வேற யார் சாப்பிட்றதுக்கு பருப்பு கறியும் 30 ரூபாய் பெறுமதியான பருப்பு கறியும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக கொடுக்க வேண்டிய தொகை என்ன? ஒரு பானின் விலை பி. அப்ப கால் பானின் விலை எவ்வளவு? 1/4 பி. அதோட பருப்பு கறிக்குரிய விலை 30 ரூபாய். பி/4 சக 30. தொடர்ந்து உங்களை பயிற்சிகளை நீங்கள் இதில் செய்யலாம். அடுத்ததாக கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கோவையும் சொற்களில் விவரிக்க. இதுவும் உங்களது பயிற்சியில் இருக்கிற ஒரு வினாதான். சொற்களில் உங்களுக்கு விவரிக்க முடியுமா என்று பார்க்க போறோம். அந்த வகையிலே இப்படி 2a சக 8 இதை எப்படி சொற்களில் விவரிக்கின்றது? ஏயின் 2 மடங்கிலும் 8 கூடியதாகும் அல்லது அதிகமானதாகும். ஏயின் 2 மடங்கிலும் 8 கூடியதாகும். இன்னொன்று பாருங்க, 20 5 பி. இதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அது மாதிரி இல்லை.
ஆகவே இங்கே இதை எப்படி நாங்கள் எழுத போவோம் சொன்னால் 20லும் பியின் 5 மடங்கு குறைவானதாகும். 20 விட 5 பி 20லிருந்து குறைக்க வேண்டும். ஆகவே 20லும் பியின் 5 மடங்கு குறைவானதாகும் என நாங்கள் எழுதலாம். அடுத்த பாருங்க, இதை எப்படி எழுதலாம் என்று பார்ப்போம். எக்ஸிட் அரை மடங்கிலும் 14 கூடியதாகும். நீங்க சக இருக்கின்றது கூடியதாகும், இது குறைவானதாகும், இது கூடியதாகும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. குறியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எனவே மாணவர்களே, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு கற்பித்த விடயங்களை உங்களது பாடநூலிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த பயிற்சிகள், அதாவது 172ஆம் பக்கம் 175ஆம் பக்கத்தில் உள்ள பயிற்சிகள் 12.2 12.3 என்பவற்றை நீங்கள் செய்வதன் மூலம் இவற்றுக்கான தேர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே ஒரு தெரியாக்கணியம் கொண்ட அட்சரகணித கோவைகளைத்தான் நாங்கள் உருவாக்கியிருந்தோம். இப்போது 2 தெரியாக்கணியங்கள் கொண்ட அட்சரகணித கோவைகளை உருவாக்குவது பற்றி நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே ஒரு உதாரணத்தை எடுப்போம். 1 ரூபாய் ஏ விலை உள்ள தோளம்பழங்கள் 8ஐயும் 1 ரூபாய் பி விலை உள்ள 12 மாம்பழங்களையும், ஒரு தோளம்பழம் 8 ஏ ரூபாப்படி 8 தோளம்பழங்களும், ஒரு மாம்பழம் பி ரூபாப்படி 12 மாம்பழங்களையும் வாங்குவதற்கு தேவையான பணத்துக்கான ஒரு அட்சரகணித கோவையை நாங்கள் இப்போது உருவாக்க வேண்டும். ஒரு தோளம்பழம் ஏ ரூபாய், ஆகவே 8 தோளம்பழங்கள் எவ்வளவு? 8 ஏ விளங்குதானே. அடுத்ததாக ஒரு மாம்பழம் ரூபாய் பி, ஆகவே 12 மாம்பழங்களும் 12 ஏ. அவை இரண்டையும் வாங்குவதற்கு தேவையான மொத்த பணம் பார்க்க என்ன செய்ய வேணும்? கூட்ட வேண்டும். இதையும் வாங்க வேணும், இதையும் வாங்க வேணும். ஆக தேவையான மொத்த பணம் பார்க்குவதற்கு இரண்டையும் கூட்டும் போது 8 சக 12 பி. இங்கே 2 தெரியாக்கணியங்கள் கொண்ட ஒரு கோவையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஏ பி என்ற 2 தெரியாக்கணியங்கள் கொண்ட ஒரு கோவை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், உங்களோட பாடநூலிலே ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியில் எவ்வாறான வினாக்கள் இருக்குது, அவற்றுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம். இந்த முதலாவது கேள்வியை பாருங்கள். முதலாவது வினா, கீழே தரப்பட்டுள்ள அட்சரகணித உறுப்புகளுடனான கோவைகளை உருவாக்குக. அட்சரகணித உறுப்புகளுடனான கோவைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். இங்கே ஓர் எண் ஏயினால் குறிக்கப்படும், அதனை விட பியினால் கூடிய எண் யாது? உதாரணம், உங்களோட வயது இப்போது 8, உங்களது அண்ணனுடைய வயது உங்களுடைய வயதை விட 2 வருடங்கள் கூட என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவருடைய வயதுக்கான என்ன செய்வீர்கள்? உங்களோட வயது 8, அண்ணனுக்கு 2 வயது கூட, ரெண்டையும் கூட்டுவீங்கள் 10. அதே தான் நீங்க செய்ய போறீங்க. இங்க அட்சரகணித ஒரு தெரியாக்கணியங்கள். ஆக இங்க நாங்கள் என்ன செய்வோம்? ஓரன் ஏயினால் குறிக்கப்படுகின்றது, அதை விட பியினால் கூடிய எண் பியால கூடப்பட்டிருக்குது, ஆகவே ஏ சக பி. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு எண் பியினால் குறிக்கப்படும், அதனை விட கியூவினால் குறைந்த எண்ணை எழுதுக. உங்களிடம் 15 ரூபாய் பணம் இருக்கின்றது. அதே போல நீங்க கொடுத்தால் என்ன செய்யணும்? நீங்கள் உங்களிடம் இப்ப இருப்பது என்ன? 10 ரூபாய் கழிச்சிருக்கிறீங்க. அதே போல இங்கேயும் ஒரு எண் பியினால் குறிக்கப்படுது, அதனை விட கியூவினால் குறைந்த எண் குறைகின்றது. ஆகவே கழிக்கும் போது பி சக கியூ என எங்களுக்கு ஒரு அட்சரகணித கோவை, 2 தெரியாக்கணியங்கள் கொண்ட கோவை கிடைக்கின்றது. அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஒரு தேங்காயின் விலை எக்ஸ் ரூபாயினால் குறிக்கப்படும். ஒரு தேங்காய் எக்ஸ் ரூபாய், 1 கிலோகிராம் அரிசியின் விலை Y. இப்போது என்ன நடக்குது? 4 தேங்காய்களையும் 3 கிலோகிராம் அரிசியையும் ஒருவர் வாங்குறார். அவர் செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை நீங்க XY கொண்ட அட்சரகணித கோவையாக கொடுக்க வேண்டும். ஒரு தேங்காயின் விலை X, ஆகவே 4 தேங்காய்களோட விலை பார்க்க என்ன செய்யணும்? 4ஆல் பெருக்க வேண்டும், 4x. அதே போன்று 1 கிலோகிராம் அரிசியின் விலை Y. இங்கு இவர் எத்தனை கிலோகிராம் அரிசி வாங்குகின்றார்? 3, ஆகவே 3y. 2 பொருட்கள் வாங்கியிருக்கிறார். மொத்த பணம் பார்க்க 2 பொருட்களோட விலையையும் நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டும் போது அதுக்கு 4 தேங்காய்க்கு 4x, 3 கிலோகிராம் அரிசிக்கு 3y, ஆகவே அட்சரகணித கோவை கிடைக்கின்றது 4x ஆக 3y. எனவே இதுவும் 2 தெரியாக்கணியங்கள் கொண்ட ஒரு அட்சரகணித கோவை. வேறொரு வினா, 4x ஆக 7y எனும் கோவையை சொற்களில் எழுதுக. இவ்வாறான வினாக்களும் உங்கள் பாடம் நூலில் இருக்கின்றது. 4x ஆக 7y எனும் கோவையை சொற்களில் எழுதுக. எக்ஸின் 4 மடங்கு, 4x என்பது எக்ஸின் 4 மடங்கு, 7y என்பது yயின் 7 மடங்கு. ஆகவே எக்ஸின் 4 மடங்கினதும் yயின் 7 மடங்கினதும் கூட்டுத்தொகை இங்கே தரப்பட்ட கோவையாக இருக்கின்றது. இதை நீங்கள் வேறு மாறு சொல்ற என்றால் xஐ 4ஆல் பெருக்கி
வையை 7ஆல் பெருக்கி கூட்டுவதன் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் சொற்களில் வடிவாக எழுதுவதாக இருந்தால் எக்ஸின் 4 மடங்குடன் வையின் 7 மடங்கை கூட்டுவதாகும். அடுத்த விஷயத்துக்கு போவோம். நீங்கள் இந்த இப்ப நான் படிப்பித்த அதாவது உங்களோட பாடநூலில் இருக்கின்ற பயிற்சிகளிலிருந்து ஒவ்வொரு வினாக்களை தான் நான் எடுத்து இங்கே விளங்கப்படுத்தி இருந்தேன். அந்த வகையிலே நீங்கள் இந்த 178ஆம் பக்கத்தில் உள்ள பயிற்சி 12.3 தாராளமாக நீங்கள் செய்யலாம். அடுத்த விஷயம், ஓர் அச்சர்கணித கோவையின் உறுப்புகளை சுருக்குதல். அச்சர்கணித கோவையின் உறுப்புகளை சுருக்கும் போது சில விதிகளுக்கு அமையத்தான் நாங்கள் அவற்றை சுருக்கலாம். இங்கேதான் ஒவ்வா உறுப்புகள் ஒத்த உறுப்புகள் என்ற விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்கள், நிகர்த்த அதாவது நிகர்த்த அச்சர்கணித உறுப்புகள், நிகரா அச்சர்கணித உறுப்புகள் என்று சொல்லலாம். நிகர்த்த அச்சர்கணிதங்கள் தான் அந்த ஒத்த உறுப்புகள். இங்க பாருங்கள், அதாவது ஒரே தெரியாக்கணியத்தை உள்ளடக்கிய உறுப்பைத்தான் நாங்கள் நிகர்த்த அச்சர்கணித உறுப்பு என்று சொல்கின்றோம். அந்த வகையிலே 2a 8a 12a இவை அவ்வளவும் நிகர்த்த அச்சர்கணித உறுப்பு. இதே போல y எடுத்தால் 5y 15y 27 எல்லாம் வையா இருக்க வேண்டும். அவை எல்லாம் நிகர்த்த அச்சர்கணித உறுப்புகள். x எடுத்தால் x ஓட வாரதெல்லாம் 5x 7x 10x இவை எல்லாம் நிகர்த்த அச்சரகணித உறுப்புகள். ஆனால் இந்த 2aயும் 5xும் இது a இது x இங்க பாருங்க, 2aயும் 5xும் நிகர்த்த அச்சரகணித உறுப்புகள் அல்ல, இவை நிகரா அச்சரகணித உறுப்புகள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த அச்சரகணித கோவையை நாங்கள் சுருக்கும் போது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், இந்த நிகர்த்த உறுப்புகளை மாத்திரம்தான் நாங்கள் கூட்டலாம் கழிக்கலாம். நிகர்த்த அச்சரகணித உறுப்புகளை மாத்திரம்தான் நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். வேற எக்ஸோட வைய கூட்டுறதோ அல்லது ஏயோட பிய கூட்டுறதோ நாங்கள் செய்ய முடியாது. அந்த விதிக்கமையத்தான் நாங்கள் இப்போது செய்யக்கூடிய உதாரணங்களை பார்ப்போம். இந்த தரப்பட்டிருக்க ஒரு அச்சரகணித கோவை. இதிலே 2 வகையான அச்சரங்களும் தனிப்பெருமானம் அதாவது மாறா பெருமானம் தரப்பட்டிருக்கிறது. இங்கு 7x ஓட நாங்கள் இந்த எக்ஸை சுருக்கத்தக்க இருக்கும். இந்த 2yயும் 3yயும் ஒரே நிகர்த்த அச்சரகணித உறுப்புகள். ஆகவே அவற்றை மாத்திரம்தான் நாங்கள் சுருக்கலாம். இங்க பாருங்கள், இப்ப நாங்கள் இதை கிட்ட கிட்ட எடுக்கிறோம். இந்த 7x ஓட சக x, 2y சக 3y, இந்த 5 சக 4 எல்லாம் சோடி சோடியா நிகர்த்த உறுப்புகளை சேர்த்திருக்கிறோம். இந்த வகையில் இப்போ நாங்கள் இனி எளிமையா சுருக்க முடியும். 7xையும் xையும் கூட்டினால் 8x. இது ஒரு x. 7xும் ஒரு xும் கூட்டும் போது 8x, 2yயும் 3yயும் கூட்டும் போது 5y, 5 4 9. ஆகவே விடை இவ்வாறாக உங்களுக்கு தெரியும். இது ஒரு அச்சரகணித அதாவது பல தெரியாக்கணியங்கள் கொண்ட அச்சரகணித உறுப்புகளை சுருக்குகின்ற ஒரு முறை. இன்னும் ஒன்று பார்ப்போம். 6a 10b, 6a சக 10b சய 2 சக a சய 7b. இங்கு a b என்பன அச்சரங்கள், ஒவ்வொரு அச்சரங்கள் அதோட இலக்கம் தரப்பட்டிருக்கின்றது ஒரு சய 2. ரைட். இப்ப a ஓட தான் நாங்கள் சுருக்கலாம். அந்த வகையிலே ரெண்டையும் சோடியா எடுக்கணும். 10b சய 7b, சய 7b சய 7b சய 2 அந்த உறுப்பு அந்த குறிகளோடு சேர்த்திருக்கின்றோம். ரைட். இப்ப 6aயும் aயும் கூட்டலாம். கூட்டும்போது 7a, 10b இருந்து 7b கழிக்க வேண்டும். அங்க கழித்தல் கூடியிருக்கிறபடியா கழித்தல் செய்கையை நாங்கள் செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். விடையாக 6a ஒரு a கூட்டும் போது 7a, 10b 7b கழிக்கும் போது 3b சய 2. அடுத்து இந்த மூன்றாவது உதாரணத்தை பாருங்கள். இதுவும் சற்று வித்தியாசமானது. 12p 4q சய 4q சக 14 சக 7q சய p சய 10. எவ்வாறு முதல் சேர்ப்போம்? ஒத்த அதாவது நிகர்த்த உறுப்புகளை முதல் சேர்ப்போம். 12p சய p சய 4p சக 7q. முன்னாலும் சய வந்திருக்கு, யோசிக்காங்க பார்ப்போம். 14 சய 10. 12p இருந்து p கழிக்கும் போது 11p. இது சய 4 சக 7. 7 இருந்து 4 கழிக்க முடியும் தானே? மாறி கழிங்க. 7 இருந்து 4 கழித்தால் 3. இந்த மறை எண்கள் கழித்தல் கூட்டல் சம்பந்தமாக யோசிக்காமல் 7 இருந்து 4 கழிக்க முடியும். 7 இருந்து 4 கழித்தால் 3. அடுத்ததாக 14 இருந்து 10 கழித்தால் 4. சரி மாணவர்களே, அடுத்ததாக இப்படி ஒரு வினாவை பாருங்கள். இதிலேயும் சற்று வித்தியாசம் இருக்கின்றது. சோடி சேப்பம் 5k அதோட 4k சய 4k சக 2 மறை 1 சய 1 சக 1. சுருக்கும் போது
5k இலிருந்து 4k கழித்தால் 1k, 2k இலிருந்து 5k, சாரி 2l இலிருந்து 5l கழிக்க முடியாது. கழிக்கும் போது எப்படி கழிக்க வேண்டும்? நாங்கள் சரியான முறையில், அதாவது இந்த முறையை பயன்படுத்தி 2லிருந்து 5 கழிக்கும் போது மறை 3l, இங்க மறை ஒன்றும் நேர் ஒன்றும் சுருக்கும் போது 0 ஆகிடும். விடை k சய 3l. அடுத்ததாக இதே அச்சகணித கோவைகள் இப்ப சுற்றளவு காண்ற மாதிரியாக உங்களுக்கு வினாக்கள் வரலாம். எவ்வாறு சுற்றளவை காண்றது பாப்போம். இங்கே இந்த செவ்வகத்திலே நீளம் அகலம் என்பன அச்சகணித கோவைகளாக தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், செவ்வகம் ஒன்றின் சுற்றளவு காணும் போது சுற்றி வர உள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை தான் சுற்றளவு. அப்ப சுற்றி வர உள்ள நீளங்கள் என்று சொன்னால் இது இங்க ஒரு நீளம் இருக்கு, இங்கேயும் ஒரு நீளம். அப்ப 3x சகவை என்றால் இதுவும் ஒரு 3x சகவை, 5x ஆய 2y என்றால் இதுவும் ஒரு 5x ஆய 2y. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த சுற்றளவு காண்பதற்கு 3x சகவை இன்னும் ஒரு 3x சகவை கூட்ட வேண்டும். 2 நீளங்கள், 5x சகவை இன்னும் ஒரு 5x சகவை கூட்ட வேண்டும். 2 அகலங்கள் கூட்டும் போது உங்களுக்கு சுற்றளவு கிடைக்கும். சுற்றளவுக்குரிய கோவையை நாங்கள் எழுதிட்டோம். இனி நாங்கள் இந்த பாடத்தில் கற்ற இந்த சுருக்குதல், அதாவது அச்சரகணித கோவையில் சுருக்குதலுக்கு வருவோம். 3x 3x எல்லாத்தையும் முதல் எடுப்போம். 3x, இங்க ஒரு 3x, சக 3x, சக 5x, சக 5x, x எல்லாம் ஒரு மாதிரி சேர்த்திருக்கின்றேன். y எடுங்கோ, இங்க ஒரு y, சக y, சய 2y, சய 2y. இதை சுருக்கும் போது 3x 3x 6x, 5 மணி 10 16x என்று வரும். அங்க y சக y 2y, 2y இலிருந்து 2y கழிப்பற்றும். எஞ்சி இருப்பது இன்னும் ஒரு சய 2y. எனவே இந்த இருக்கிற செவ்வகத்தின் இந்த சுற்றளவு 16x சய 2y என ஒரு அச்சரகணித கோவையாக எங்களுக்கு கிடைக்கின்றது. இனி நீங்கள் இந்த பாடப்புத்தகத்தில், உங்களது பாடப்புத்தகத்திலே 181ஆம் பக்கத்தில் உள்ள பயிற்சி 12 நாளை நீங்கள் இலகுவாக செய்யத்தக்கதாக இருக்கும் இந்த அச்சரகணித கோவைகளை சுருக்குதல். அடுத்ததான் நாங்கள் பார்க்க இருப்பது 3வது விஷயம், இறுதி விஷயம். எண்களை பிரதியிட்டு அச்சரகணித கோவைகளின் பெருமானங்களை காணல். பிரதியிடல், சப்ஸ்டிடியூட் பண்றது. அதாவது பிரதியிடல் அதை எடுத்து போட்டு, அதுக்கு ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெற்று, ஒரு கேம் விளையாட போது ஒரு விளையாட்டு வீரர் களைப்படைந்தால் அல்லது காயமுற்றால் நீங்க என்ன செய்வீர்கள்? உங்களது கோச் அவரை வெளியே ஏற்றிவிட்டு இன்னொருவரை சப்ஸ்டிடியூட் பண்றது. எடுத்துவிட்டு தான் இன்னொருவரை பிரதியீடு செய்வது. அவர் இருக்கத்தக்க இன்னொருவரை பிரதியீடு செய்வதில்லை. அந்த முறையில் தான் நாங்கள் இங்கு பிரதியீடு செய்ய போகின்றோம், சப்ஸ்டிடியூஷன். ரைட்? அந்த வகையில் எக்ஸுக்கு பதிலாக 3ஐ நாங்கள் பிரதியிட வேண்டும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்கும் போதில் எக்ஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல 3ஐ பிரதியீடு செய்ய வேண்டும். 4x 5 என்ற கோவையிலே எக்ஸுக்கு பதிலாக 3 பிரதியிடுவோம். 4x 5க்கு 4x என்பது 4 தர x, அவை 4 தர 3 5. அந்த வகையிலே விடை 12 5 7. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். a = 5 எனின் 20 சய 3. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இதில் பெருமானத்தை காணும் போது 20 சய 3a என்பது 3 தர a, க்கு பதிலாக 5ஐ பிரதியீடு செய்கிறோம். 20 சய 15 விடை 5. சரி மாணவர்களே, நீங்கள் இந்த பாடத்திலே கற்றுக்கொண்ட விஷயங்களை சரியாக உங்களோட பாடநூலுடன் தொடர்பு கொண்டு பாடநூலில் இருக்கின்ற பயிற்சிகளை சரியாக செய்து முடித்தீர்கள். எனக்கும் சந்தோஷம். நன்றி, வணக்கம்.